ரொம்ப ஜூஸியாக சாஃப்டாக ஒரு சிக்கன் 65 எப்படி பண்ணலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு நான் வந்து இன்றைக்கி 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். அதில் அரை கப் தயிர் ஊற்றிருக்கேன், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் மிளகாய் பொடி, 1 ஸ்பூன் ஜீரக பொடி, 2 ஸ்பூன் மல்லித்தூள், 1 ஸ்பூன் மிளகு பொடி போட்டுக்கோங்க. மிளகு பொடி வந்து நான் வீட்டில் அரைப்பேன். எப்போவுமே வீட்டில் அரைக்கிறது வந்து ரொம்ப வாசமாக இருக்கும். கடையில் வாங்குறத விட நீங்கள் வீட்டில் அரைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள். இதெல்லாம் தான் மசாலா. இந்த மசாலாக்கள்லாம் தேவைப்படும், ஒரு 5 மசாலா. அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. சிக்கன் 65 வந்து எப்போவுமே எவ்வளோ நேரம் ஊற வைக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி ரொம்ப டேஸ்ட்டாகவும் சாஃப்டாகவும் இருக்கும். நீங்கள் வந்து சிக்கன் 65 சாஃப்டாக வேணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் தயிரில் சிக்கனை வந்து ஊற வைக்கணும். ஊற வச்சிங்கன்னா தான் ரொம்ப சாஃப்டாக வரும். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வச்சுக்கிட்டேன். நல்லா குழப்பி எடுத்ததுக்கப்புறமா லாஸ்ட்டில் ஒரு லெமனை வந்து இந்த சிக்கன் மேலே பிழிஞ்சு விட்டுறேன். பிழிஞ்சு விட்டு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் நான் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். நிஜமாகவே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக இருந்தது. நாங்கள் எப்போவுமே இதே மாதிரி தான் சிக்கன் 65 பண்ணுவோம். நீங்களும் இந்த மாதிரி பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் வந்து நான் இன்றைக்கி க்ரீம் சூப்புக்காக கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியன் வாங்கியிருந்தேன். அது மிச்சமாக இருந்தது. அதை வந்து இந்த சிக்கன் மேலே போட்டிருக்கேன். அதான் அந்த க்ரீன் கலரில் இலையாக இருக்குது, வேறு எதுவும் இல்லை. அடுப்பை வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் போடுறப்போ நல்ல ஹையில் வச்சுக்கோங்க. ஆனால் போட்டு அந்த மசாலாலாம் ஒட்டினதுக்கப்புறமா மசாலாலாம் சிக்கனில் ஒட்டினதுக்கப்புறமா நீங்கள் வந்து அடுப்பு ஃப்ளேம் வந்து குறைச்சி வச்சுருங்க. அப்போ தான் உள்ளெல்லாம் வேகும். இவ்வளோ தான் சிக்கன் 65 ரொம்ப ஈஸியாக நல்லா ஜூஸியாக சாஃப்டாகவும் செஞ்சிடலாம். இன்றைக்கி ரொம்ப நல்லா இருந்தது. நிஜமாகவே நான் செஞ்சேங்கிறதுக்காக சொல்லலை. நீங்களும் உங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.